ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காய் கஃபே. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது சோயா சங்க்ஸ் மசாலா ஃப்ரை. இது ரொம்ப யம்மியான டிஷ்ஷு. நீங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மவுத் வாட்டரிங் ரெசிபி. ரியலி உங்களுக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ் வந்து சப்பாத்தி, ரோட்டி, ஃபுல்கா, அப்புறம் கீ ரைஸ் செஞ்சுட்டு இது ஒரு சைட் டிஷ்ஷாக பண்ணலாம். ஸோ அவ்வளோ ரொம்ப நல்ல ஒரு டிஷ்ஷு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் வந்து இந்த சோயா சங்க்ஸ் வந்து பாயில் பண்ணி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி வாட்டர் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஆனியன் தனித்தனியாக கட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ, க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் கறி பத்தா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் எல்லாமே கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன்ஸ் வந்து 2 தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா. ஏன்னா ஒன்று வந்து நான் வதக்க போகிறேன், இன்னொன்று வந்து நம்ம வந்து டிஷ்ஷு செய்யறதுக்கு யூஸ் ஆகும். வதக்கி நான் அரைச்சிருவேன். ஒரு ஆனியன் வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் ஆயில் 2 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுட்டேன். இப்போ வந்து நான் எதெல்லாம் அரைக்கணும்னு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபார் பேஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா 1 ஆனியன், 1 டொமேட்டோ, அப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் அண்ட் 1 டீஸ்பூன் ஆஃப் கார்லிக். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் உங்களுக்கு நல்ல காரம் வேணும் அப்படின்னா க்ரீன் சில்லி கூட இதில் போட்டு நீங்கள் வந்து வதக்கிட்டு பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இதை பேஸ்ட்டு வந்து அரைக்க போகிறேன். ஸோ இது வந்து நம்ம பேஸ்ட் ஆக்கிக்கிறோம். இது வந்து நீங்கள் வந்து நான் வந்து ட்ரை ஃபார்மில் செய்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸ் பிடிக்காது. அது எவ்வளோ எம்மியாக செஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும்னு எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க. ஸோ அதனால் இந்த ரெசிபி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஆயில் போட்டிருக்கேன், மஸ்டர்ட், தென் அதை மீதி இருந்த கார்லிக், ஜிஞ்சர், க்ரீன் சில்லிஸ், அதுக்கப்புறம் கறிப்பத்தா போட்டிருக்கேன். போட்டு நல்லா வந்து இது பொரிஞ்சு இந்த ஸ்மெல், இந்த கார்லிக் ஸ்மெல் நல்லா வர வரைக்கும் நல்லா வந்து வதக்குங்க. இப்போ வந்து அந்த சோயா சங்க்ஸ் வந்து ஒரு பிளாண்டான ஒரு ஃப்ளேவரு, அது ஒரு டேஸ்ட்டுமே இல்லாத ஒரு சோயா. அது அப்போது வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதை வந்து டேஸ்ட்டு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து யம்மியான சோயா சங்க்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ அந்த ஆனியன் மீதி இருந்த ஒரு ஆனியனை திருப்பி போட்டிருக்கேன், வதக்கிக்கிட்டே இருக்கேன். இப்போ வதக்கும் போது நம்ம பேஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போது மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பேஸ்ட்டு வந்து நல்லா வந்து வதங்கணும். இது ஆல்ரெடி வதங்கினது தான், பட் இருந்தாலும் இப்போ நம்ம மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இந்த சோயா சங்க்ஸ்குள்ளே இந்த மசாலா என்டர் ஆகி உங்களுக்கு ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்குறேன். ரொம்ப இதில் வந்து தண்ணி வாட்டர் விடக்கூடாது, வாட்டர் அவ்வளோவா சேர்க்கக்கூடாது. நம்ம இந்த பேஸ்ட்லேயே திக்காக பண்ணிங்கன்னா ரொம்ப எம்மியாக இருக்கும். ரொம்ப வாட்டர் ஊற்றிருந்திங்கன்னா அந்த சோயா சங்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சாகி ஆகிடும். இப்போ நான் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், அப்புறம் ஹல்தி கொஞ்சம் போட்டிருக்கேன், அப்புறம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது போட்டு நல்லா வந்து இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது வந்து நீங்கள் அந்த ரா ஸ்மெல்லாம் போகணும் அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் வந்து அதை லிட்டு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே விடலை. அந்த இருக்கிற வாட்டரையும் வந்து உங்களுக்கு நல்லா வந்து குக் ஆகும். இப்போ நல்லா அந்த ஃப்ளேவர் போன பிறகு, ரா ஸ்மெல் ஆஃப் த பவுடர்ஸ் எல்லாம் போன பிறகு இந்த சோயா சங்க்ஸ் நான் பாயில் பண்ணி வச்சுருக்கிறத நான் அதில் வந்து கொட்டுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ தட் அந்த மசாலாஸ் வந்து இட் ஷுட் கெட் கோட்டட் ஓவர் த சோயா சங்க்ஸ். நல்லா அது ஃபுல்லாக கோட்டான பிறகு இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது உடனே விடக்கூடாது. உடனே விட்டால் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து உள்ளே என்டர் ஆகிருக்காது. அது வந்து உங்களுக்கு பிளாண்டாக நல்லா இருக்காது சாப்பிட. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் வந்து சில்லி சாஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு போட்டுடணும். அதுக்கு அடுத்து வந்து டொமேட்டோ சாஸ். இது 2ம் ரொம்ப 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 முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இது 2ம் போடும்போது உங்களுக்கு அந்த சோயா சங்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் ஏறிட்டு ரொம்ப யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள். சோயா சங்க்ஸ் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இதை சாப்பிடுவீங்க. I assure you, 100% I'll assure you. சோயா சங்க்ஸில் வந்து சோயா சாஸ் ஊற்றாமல் இருக்கலாமா? ஸோ அதுவும் வந்து 1 டீஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ இந்த சாஸஸ் எல்லாம் போட்ட பிறகு பாருங்கள், அதோட டெக்ஸ்சரே மாறி இருக்குது.
ஸோ இதில் நல்லா அந்த சாஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஜஸ்ட் லிட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து 2 to 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க. ஸோ தட் அப்போ தான் அந்த சாஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்த சோயா சங்க்ஸ்குள்ளே போகும். அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு வேண்டும் அளவு சால்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏன்னா சாஸஸ்லலாம் வந்து உப்பு இருக்கும், சால்ட் இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்து செக் பண்ணி போடுங்க. கொஞ்சமாக போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஆனால் இதை இப்படியே இறக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம லிட்டு போட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த சாஸஸ் வந்து உள்ளே என்டர் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஸ்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இது ரொம்ப ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சோயா. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இது வந்து கண்டிப்பாக வந்து கொரியாண்டர் லீவ்ஸில் கார்னிஷ் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் லெமன் கூட ஸ்குவீஸ் பண்ணலாம். லெமன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது லெமன் ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி தான் வந்து சர்வ் பண்ணுங்கள். இது வந்து சப்பாத்தி கூடலாம் சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக சாப்பிட்லாம். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சப்பாத்தி கூட சாப்பிடுவோம். ஸோ கீ ரைஸ் கூடயும் சாப்பிடுங்க. சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.